ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா வீடியோ. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து அட்மிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை 2025 சம்பந்தமாக ஒவ்வொரு காலேஜும் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருடைய ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் கோட்டா ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் கோட்டா ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ரேங்க் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு காலேஜும் வந்து அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெப்சைட்டில் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே சேலம் 7 கவர்மெண்ட் ஆர்ட்ஸினுடைய ரேங்க் லிஸ்ட்டு நம்ம சேனல் மூலமாக கொடுத்துருக்கேன். இப்போ கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அட்டானமஸ் அந்த காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் கோட்டா ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், செக்யூரிட்டி ஃபோர்ஸ், என்சிசி, பிசிக்கலி சேலஞ்சு, அந்தமான் நிக்கோபார் தமிழ் மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அவங்க வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி லைவ் டெமோ நாம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் GACBE.ac.inங்கிறது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூருடைய வெப்சைட்டு. கூகுள் குரோம் போய் இந்த வெப்சைட் கொடுத்தீங்கன்னா இது ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே வந்துடும். அது கீழே போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் வந்துடும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸுக்கு அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் எத்தனாவது ரேங்க்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளிக் இயர்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ண உடனே அது வந்து வந்துடும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 கேட்டகரியில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்று பாருங்க, டிசேபிள்டு, பிசிக்கலி சேலஞ்சு டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் காமிச்சேன் இல்லையா? டிசேபிள் இதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மொத்தம் 6 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கார்னரில் வந்து ஹோம் பேஜ்லேயே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்சிசி இருக்குது. அதே மாதிரி இப்போ என்சிசி நான் கிளிக் பண்ணியே காமிக்கிறேன். அவ்வளோதான், டிஸ்பிளே வந்துடும். ஸோ என்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி கேட்டகரியில் அட்மிஷன் வாங்குறதுக்காக மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ரேங்க் வைஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரேங்க் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் காலம் ரேங்க்னு கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேமு, ஜெண்டரு, எம்பிசி கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க வாங்கின கட் ஆஃப் மார்க், இது வந்து கட் ஆஃப் மார்க். ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 18 பக்கம். எவ்வளோ பேர்னு பார்த்துடலாம். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் அட்மிஷன் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டுமே 547 பேர் கொடுத்துருக்காங்க, என்சிசி கேட்டகரிக்காக மட்டும். அப்போ எந்த அளவுக்கு போட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால வந்து அதையெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் பேர் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே வந்து 391 390 உங்கள் பேராக இருந்ததுன்னு நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி இருக்குது. உங்கள் பர்சன்டேஜ் 234 வந்து கட் ஆஃப் மார்க்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியாக இப்போ பிசிக்கலி சேலஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ரேங்க்ல இருக்கீங்கிறத ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரேங்க் லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்தமான் என்சிசி நான் முதலே காமிச்சேன். அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவில் படித்த தமிழ் மாணவர்கள் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க கோட்டாவில். அவங்களுக்கு வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனோட இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுமே இப்போ இதில் இருக்கு இல்லையா? நீங்கள் ஒவ்வொன்றுமே கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களும் வந்து இன்னும் எப்போ ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறத டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் போடலை. ஏன்னா ஜூன் 2, ஜூன் 3 தான் 2 நாளில் நடத்தி முடிக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து. அதனால ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அநேகமாக இன்னைக்கு நைட்டுக்குள்ள அல்லது நாளைக்கு உங்களுக்கு என்ன டேட்ல இந்த ரிசர்வேஷன் கோட்டாவுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மெசேஜ் வரும் கவுன்சிலிங் வர சொல்லி. அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், அல்லது ஃபோன் கால் வரலாம், இமெயிலில் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜும் வர்றப்போ நம்ம சேனல் மூலமாக ரேங்க் லிஸ்ட் வந்து லைவ் டெமோவாக வரும். கண்டிப்பாக நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து இந்த காலேஜெல்லாம் வந்திருக்கு சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அல்லது இந்த காலேஜ் ரேங்க் லிஸ்ட் இன்னும் பார்க்க முடியல, நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வர முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வந்து வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும் அந்தந்த காலேஜஸ். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.